கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் சிஸ்டம் டிசைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னா சீனியர் டெவலப்பர்ஸ். 3 இயர்ஸ்க்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிஸ்டம் டிசைன் தேவை. ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கப்புறமா அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து நார்மலாக கோட் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க கைட் பண்ண போகிறாங்க. அப்போ கைட் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை? அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கே ப்ராப்ளம் வரும், எங்கே வராது, என்ன இருக்குது இல்லைங்கிறது எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த அப்ளிகேஷனை லீட் பண்ணவோ ஒரு பக்கை கண்டுபிடிக்கவோ முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த சிஸ்டம் டிசைனை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக இங்கே 4 பார்ட் இருக்குது. மேஜராக எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் மேஜராக அந்த 4 பார்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யூசர் அண்ட் யூசருக்கு அப்புறமா யார் இருக்கா? டிஎன்எஸ் அண்ட் பேக்கண்ட் அண்ட் டிபி. டோட்டலாக இந்த 4 பேர் தான் இருக்காங்க, இன்வால்வ் ஆகுறாங்க இந்த ப்ராஜெக்டில். இப்போது யூசருங்கிறவங்க யார்? நீங்கள் ஆர் கஸ்டமர்ஸ். யார் யூஸர், அதாவது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெப்சைட்லேயோ ஆர் மொபைல்லையோ யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க தான் வந்து யூஸர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட் சிஸ்டம் எடுத்துக்குவோம். ஃப்ளிப்கார்ட்டில் மொபைலில் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த ரெக்வெஸ்ட்டு டைரெக்டாக டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேங்களா? ஏன் டொமைன் நேம் சிஸ்டம்? நீங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா flipkart.com அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த flipkart.com என்ன ஆகும்? இந்த flipkart.comங்கிறது டொமைன் நேம் சிஸ்டம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐபியில் இருக்கிற ஏதாவது நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற நேமை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ flipkart.comங்கிற நீங்கள் என்டர் பண்ணும்போது அது டைரெக்டாக டொமைன் நேம் சிஸ்டம் போயிட்டு உங்களுக்கு தேவையான எக்ஸாக்டான ஐபி எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுங்கிறத நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய ஐபி கிடச்சிடும். இப்போ ஐபி வந்து 192.168.1. இந்த ஐபி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும்? இங்கே யூசர்கிட்ட ஐபி கிடச்சிருச்சு. இந்த ஐபியில் இருந்து பேக்கெண்டுக்கு உங்களுக்கு ரெக்வெஸ்ட் போகும் ஃப்ரண்ட் அண்ட் கிட்ட இருந்து. இந்த பேக்கெண்ட் என்ன பண்ணும்? உங்களுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து டிபிக்கு ரெக்வெஸ்ட் பண்ணும். டிபி என்ன பண்ணும்? உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணும். அந்த சில ப்ராடக்ட்ஸ் பேக்கெண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்கே கொடுக்கும்? உங்களுக்கு ஆக்சுவல் யூசருக்கு கொடுக்கும். யூசர் நீங்கள் அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை வியூ பண்ணுவீங்க. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரே சர்வர், ஒரு டிபி. இப்போது இந்த இடத்துல யூசர் வந்து இதுவரை ஒரு யூசர் தான் ஹிட் பண்ணாங்க, நீங்கள் மட்டும்தான் ஹிட் பண்ணீங்கன்னு வைங்க. இப்போது பல யூசர் ஹிட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பிக் பில்லியன் டேஸ். இந்த பிக் பில்லியன் டேஸில் என்ன பண்ணுவாங்க? எக்கச்சக்கமான யூசர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்துட்டு ஹிட் பண்ணுவாங்க இந்த யூசர்லேருந்து ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஹிட் பண்ணும்போது இந்த பிளேஸில் இருந்து ஃப்ரண்ட்எண்டில் இருந்து உங்களுக்கு பேக்கெண்டுக்கு போகிற கால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்காது. எக்கச்சக்கமாக 1 மில்லியன்ஸ் கால் வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக போய்கிட்டே இருக்கும். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஒரே ஒரு சர்வரோட கேப்பபிலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டன் டைமில் பெர் மினிட்டுக்கு 20 ரெக்வெஸ்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். பட் ஆனால் உங்களுக்கு வர இன்கமிங் ரெக்வெஸ்ட் வந்துட்டு பெர் மினிட்டுக்கு 1 மில்லியன் ரெக்வெஸ்ட் வருது. அப்போ என்ன ஆகும்? இந்த பேக்கெண்ட் சர்வரால் உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. இது டவுன் ஆகிடும். இப்போ இந்த பேக்கெண்ட் சர்வர் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு யூசருக்கு ரெக்வெஸ்ட் கிடைக்காது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சர்வரால் பல மில்லியன் யூசர்ஸை அட்டன் டைமில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போது இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓகேங்களா? இதை தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம்.